அளவிலையும் சரி, அல்லது வர்ணனையிலையும் சரி, அல்லது செய்திகளை அள்ளி கொடுப்பதிலையும் சரி, ஐம்பெருங்காப்பியலுக்கு ஈடாக ஐஞ்சிருங்காப்பியங்கள் எந்த விதத்திலும் சமமாகாதுன்னு சொல்லி அடுத்தபடியாக பேச சீவக சிந்தாமணி மனநூல் என்கிற சீவக சிந்தாமணியை பேசும்படியாக அருமையான கண்ணகி அம்மா அவர்களை அன்போடு கரங்களை தட்டி வரவேற்று நான் பேசாமல். சீவக சிந்தாமணியை பத்தி தான் நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன், பேச போறேன். டீச்சர் சொன்னாங்க, அதாவது மூத்த மகனுக்கு வந்து கொடுக்கறது தான் இளைய மகனுக்குன்னு. ஏன்னா மகளிர் 4-5 பேர் இருக்காங்க, கண்டிப்பா தெரியும் மூத்த மகனுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ட்டு. அவனுக்கு வாங்கி கொடுக்க எல்லா விளையாட்டு பொருட்களும் சின்ன இளைய மகனுக்கு வாங்கி கொடுக்கமான்னு நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம வாங்கி கொடுக்கறதே கிடையாது. கவனமா, ரொம்ப கவனமா பாத்துக்கணும். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை இளைய மகனுக்கு கண்டிப்பா நம்ம கொடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்றேன் நடைமுறையில. அடுத்து சொன்னாங்க, எல்லாமே வந்து அணிகலன்களா வந்து பேர் வச்சிருக்காங்க. அணிகலன்கள் இல்லை அப்படின்னா பெண்களுக்கு அழகு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னா அணிகலன்கள் இல்லாம நம்ம போறோமா? கண்டிப்பா இல்லை. நல்லா நம்ம என்ன இது பண்ணவோ என்னமோ அந்த விழா என்னன்னு கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம விழாவுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சேலை வேணும், என்ன கம்மல் வேணும், என்ன வளையல் வேணும், முதலையே நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். உண்மையா இல்லையா? அப்போ அதை வந்து நான் வந்து உண்மையிலேயே மறுக்கிறேன். அடுத்து சீவக சிந்தாமணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சச்சந்தன் அப்படின்னு ஒரு அரசர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப சீரும் சிறப்புமா நாட்டை ஆண்டு வர்றாரு. அவர் வந்து தன்னை மாமா மகளை வந்து திருமணம் முடிக்கிறாரு. திருமணம் முடிச்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, இல்லற வாழ்க்கையில கொஞ்ச நாள் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னோட அரச நாட்டை வந்து ஒரு கட்டியங்காரன் அமைச்சர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போறாரு. அப்படி போகும்போது அந்த கட்டியக்காரனுக்கு வந்து ஆசை அதிகமாயிட்டு, நம்ம எப்படியாவது நாட்டை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலை வந்து எப்படியோ அரசருக்கு வந்து தெரிஞ்சிருது. அவர் என்ன பண்றாருன்னா, தன் மனைவியும் அவங்க வீட்டுக்காரங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க, தன் மனைவியும் குழந்தையும் கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், காப்பாற்றணும். அவர்கிட்ட இருந்து அவர் இறக்கும் தருவாய் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து இறந்துருவோம் அந்த இதுல. ஏன்னா இவர்கிட்ட எந்த படையும் இல்லை, கட்டியங்காரர் வந்து நிறைய படைகளை சேர்த்துட்டாரு. அப்ப நம்ம இறந்துருவோம் அப்படின்னோன்னா அது தன் மனைவிக்கு வேண்டிய எல்லா இதையும், அதாவது விமானம் ஓட்டது எல்லாமே இப்போ நம்ம பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்திலேயே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது மயிர்பொறி அப்படின்னு பறக்கும் தட்டுல என்ன செஞ்சிருக்காரு, தன் மனைவியை வச்சு தன் குழந்தையும், அதாவது கர்ப்பமா தான் இருக்காங்க, தன் குழந்தையும் தன் மனைவியும் கண்டிப்பா காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி பெண்களுக்கு அந்த மனைவிக்கு வந்து பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து உன்னை நீ காப்பாத்திக்கிடணும் அப்படின்னு. நம்ம இப்ப உள்ளதை பெருமையா பேசுறோம். அந்த காலத்திலே என்னது வீரம் விவேகம் வந்து பெண்களுக்கு வந்து இருந்திருக்கு. நம்ம இப்ப போய் ஒரு இதுல இந்த ராட்டினத்துல ஏறது கூட நான்லாம் ரொம்ப யோசிப்பேன், பயப்படுறோம். ஆனா அந்த காலத்திலே என்ன செய்யறாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காண்டி அப்படி ஒரு மயிர்பொறியை வந்து இது பண்ணி அந்த அம்மா வந்து ரொம்ப திறமையா என்ன செஞ்சிருக்காங்க, தன்னை காப்பாத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து அச்சநந்தி அப்படிங்கிற ஒரு முனிவர், அவர் என்ன பண்றாருன்னா, துறவரம் மேற்கொள்ளதுக்காண்டி அவரு தன் நாட்டை வந்து பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. அப்படி வரும் வரையில அவருக்கு ஒரு யானை நோயில வந்து அவர் ரொம்ப தாக்கப்படுறாரு. அந்த நோயால் தாக்கப்பட்டவங்களை வந்து ஒரு சுனந்தை அப்படின்னு ஒரு பெண் வந்து அவங்க காப்பாத்துறாங்க. அந்த காப்பாத்தினோடனே அவர் சாப்பாடெல்லாம் கம்மியா இருக்கிறதுனால அவரை ரொம்பவும் சோர்வாயிடுறாரு. அவங்களுக்கு கொடுத்து உதவுனால அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம கைமாருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சீவகன் அவர் குழந்தைய வந்து என்ன பண்றாரு, நல்லா எல்லா பயிற்சியிலையும் வில்வித்தை எல்லா பயிற்சியும் கொடுத்து அவனை ஒரு திறமையான ஒரு மாணவனாக அவர் உருவாக்குறாரு. அதாவது திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் அப்படிம்பாங்க. அவர் வந்து ஒரு சின்ன உதவி தான் என்ன பண்ணாரு, அந்த அம்மா வந்து செஞ்சாங்க. ஒரு சாப்பாடு தான் கொடுத்தாங்க. இருந்தாலுமே அவர் என்ன பண்றாரு, அந்த சீவகனாலதான் அந்த நாட்டையே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமையை அவர் உருவாக்கணும். அப்படின்னா நிறைய வந்து திறமைகள் இருக்கணும் அப்படின்னு நிறைய வித்தைகளை அவருக்கு என்ன செஞ்சாங்க, கத்து கொடுத்தாரு. அப்போ சின்ன உதவியா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஆமா அவ என்ன பண்றா, இப்பவும் என்ன பசங்க என்ன நினைக்காங்க, டீச்சர் அவ சின்ன இல்லை, அவ அன்னைக்கெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணால நம்ம கேட்டா அவ என்ன சொல்றான்னா, என்ன சின்ன பென்சில் தானே, சின்ன பென்சில்னாலும் அந்த இடத்துல அவ கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத இந்த சீவக சிந்தாமணி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து சீவகன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நாய் ரொம்ப இறக்கும் தருவாயில அது படுத்திருக்கு. உடனே இவர் நிறைய மந்திர தந்திரங்கள்லாம் தன் மனைவிட்ட இருந்து கத்திருக்காரு. ஒரு மந்திரத்தை சொன்னவொடனே அந்த நாய் வந்து சுதஞ்சன் அப்படிங்கிற ஒரு மனிதனாக மாறுகிறான். அவன் ஏற்கனவே ஒரு சாபத்தால நாயா வந்து பிறவி எடுத்தவர். அப்போ ஒரு உயிர்கள், நாமெல்லாம் எத்தனையோ பேர் நம்ம ரோட்ல போகும்போது ஒரு நாய் அடிபட்டுட்டு அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டே தான் போறோம். கண்டிப்பா நம்ம நின்று அதை காப்பாற்றணும் அப்படின்னு தோணவே இல்லை. ஆனா அந்த காலத்திலே என்ன, உயிர்கள் இடத்துல அதை அன்பு வேணும் அப்படிங்கிறத இந்த சீவக சிந்தாமணி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். அடுத்து மாலை சுரமஞ்சரி அப்படின்னு 2 பெண் மகளிர், அதாவது இப்பவும் பாருங்களேன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பா. ஆனா உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களும் நல்ல நண்பர்கள் தான். இருந்தாலுமே உள்ளுக்கு என்னது பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி
இவங்க 2 பேரும் ஒரு சுண்ண பொடி வந்து தயார் பண்றாங்க. அது யாரோட இது வந்து சிறப்பானது அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர்கிட்ட கேட்குறாங்க, யாருமே அதுக்கு பதில் சொல்லலை. சீவகன் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு வண்டு மொய்க்கிற ஒரு இடத்துல வச்சு அதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இயற்கையான பொருளின் மீது வண்டு வந்து மொய்க்குது அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறாரு, தான் கற்ற கல்வியை அந்த இடத்துல என்னது பதிவு பண்றாரு. அதாவது இன்னைக்கு உள்ள பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்றோம் சுத்தமா இருக்கணும், அங்கங்க குப்பையை போடக்கூடாது, அப்படி தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த மாணவர்கள் பயன்படுத்துறாங்களா அப்படின்னா இல்ல, தண்ணி அப்படி டேப்பை திறந்து விட்டுட்டு அவன் மாட்டு வந்துட்டே தான் இருக்கிறான். அந்த இடத்துல போய் ஒருத்தன் எவன் வந்து அந்த தண்ணியை ஆஃப் பண்றானோ அவன் அங்க கத்துக்கிட்டான்னு தான் அர்த்தம். அதே மாதிரி சீவகன் இந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு, அதை பயன்படுத்தி அப்போ இந்த அதாவது குணமாலை வச்சிருந்த அந்த சுண்ண பொடி தான் வந்து இயற்கையான பொடி அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறாரு, இந்த இடத்துல பதிவு பண்றாரு. அப்போ நம்ம உண்மையை வந்து ஒரு எவிடன்ஸோட ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம வந்து அங்க நிரூபிக்கணும். சும்மா மேலோட்டமா நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாதுங்கிறதுல அவர் என்ன செய்யறாரு, உறுதியா இருக்காரு. அடுத்து பெண்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு அந்த காலத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சீதந்தன் அப்படின்னு ஒரு அரசன் என்ன பண்றாரு, ஒரு வணிகர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாட்டுக்கு வந்து தன்னை வியாபாரத்தை பொருளெல்லாம் கொண்டு போய் வேற இடத்துல போய் விற்பனை பண்ணிட்டு அங்க உள்ள வைரம் தங்கம் அதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாயாஜாலம் பண்ணி அவரை ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. நவகோசன் ஒரு அரசர், சரியா? அந்த ஏன் கொண்டு வரான்னா, தன்னோட பொண்ணு வந்து ஒரு வீணை வித்தகி. அந்த வீணை வித்தகி என்ன பண்றா அப்படின்னா, நம்மளுக்கு ஈக்குவலா, அதாவது படிச்ச ஒரு மாப்பிள்ளை தான் வேணும். இப்பதான் சொல்றாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த காலத்துல என்ன படிப்பு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படித்த ஒரு ஆண்மகன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நாட்டுல வந்து அழகான ஆண்மகன்கள் இருக்காங்க, ஆனா படிச்சவங்க யாருமே இல்லை. அப்ப படித்த தான் பொண்ணு வந்து படிச்ச ஒரு ஆண்மகனை தான் தேடுதான்னு சொல்லி அந்த வணிகர் கூட தன் பொண்ணை என்ன செய்யறாரு, அனுப்பி வைக்கிறாரு. ராசாமாபுரம் சொல்லிட்டு ஒரு ஊர்ல போய் அங்க ஒரு சுயவரம் நடக்குது. அந்த சுயவரத்துல கலந்துக்கிட்டு சீவகன் என்ன பண்றாரு, அந்த சுயவரத்துல கலந்துக்கிட்டு வெற்றியும் பெறாரு. வீணைய அவரும் மீட்கிறாரு, இந்த பொண்ணு மீட்கிறா. இவரோட அழகை பார்த்து அவ என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா தன் வீணை அந்த வாசிப்பை கொஞ்சம் இடையில விட்டுட்டா. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் ஜெயிச்ச மாதிரி ஆயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பெண் பிள்ளைகள் அம்மா வீட்டுல இருக்க தண்டி தான் அப்பா வீட்டுல இருக்க தண்டி தான் சந்தோஷத்தோட இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க, நிறைய வெளியே கல்யாணம் பண்ணி போற பிள்ளைங்க தன்னோட ஒரு தலை செய்வதுக்கு ஒரு ட்ரெஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணது கூட ஒரு சுதந்திரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அந்த காலத்திலே பெண் உரிமை, பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுல குணமாலை பக்கத்துல சுரமந்திரின்னு ஒரு பெண் நான் வந்து சொன்னேன். அந்த பெண் எப்படின்னா, ஒரு கன்னி மாடம், அதாவது குணமாலையை வந்து சீவகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஆண்மகன் கிடைப்பானா அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இவ கன்னி மாடத்துல போய் இருக்கிறா. அந்த கன்னி மாடத்துல வந்து எந்த ஆண்களும் வரக்கூடாது அப்படின்னு அந்த கன்னி மாடத்துக்குள்ளேயே இருக்கா, யாரையும் பார்க்க மாட்டேங்கிறா. அதுக்குமே என்ன செய்யணும்னா நம்ம அனுமதி பெறணுமா அந்த காலத்துல. அதையும் உங்க அப்பா என்ன பண்றாரு, தன்னோட பொண்ணு ஆசைப்படுறா அப்படிங்கிறதுக்காண்டி அதை என்ன பண்றாரு, மன்னன்ட்ட போய் கேட்டு அதை வாங்கி கொடுக்குறாரு. அப்போ இங்கேயும் ஒரு பெண்மகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அவளுக்கு என்னன்னாலும் நம்ம வீட்டுல மட்டும்தான் அவ சந்தோஷமா இருப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெண்மகளுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவை போய் சந்திக்கிறான். அவங்க அம்மா வந்து எங்க இருக்காங்கன்னா தவ பள்ளியில போய் இருக்காங்க. ஏன்னா அரசர் இறந்து போயிட்டாரு, பிள்ளையும் என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே போட்டுட்டாங்க. நம்ம என்ன இருந்தா நம்மளையும் கொண்டுருவாங்கன்னு ஒரு தவ பள்ளியில போய் இருக்காங்க. அவங்கள போய் அங்க என்ன செய்ய, அவங்க அம்மா ஏன் அங்க இருக்காங்கன்னா, தன்னோட மகன் வந்து வளர்ந்து நல்ல நிலைக்கு வந்த பிறகு இந்த நாட்டை வந்து கைப்பற்றணும், அதுக்கு வந்து நம்மளோட முக்கியத்துவம் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அதாவது விட்டுட்டு போயிடணும் அப்படின்லாம் இல்லை, நம்ம பக்கத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்த பிறகு தன் மாமன் மகளை வந்து ஒரு போட்டியில ஜெயிச்சு அவர் என்ன பண்றாரு, அந்த நாட்டை வந்து மீட்டுறாரு. அந்த நாட்டை மீட்டும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அதாவது மற்ற நாட்டு அரசர்கள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அது வந்து சீவகனுக்கு தெரியாது. அதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கும் போது இவங்க அம்மா பின்னாடி இருந்து என்ன பண்றாங்க, அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அப்போ அதை நினைக்கும் போது அவருக்கு என்ன பண்றது, அதாவது ஒரு பெண் என்பவள் முன்னேற்பாடோடையும் இருப்பா அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே நம்ம என்ன செய்யுது, உணர முடியுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து உதவி அப்படிங்கிறது கட்டு கொடுத்தல். வில்லு வித்தையில ஒரு அரசன் என்ன பண்றாருன்னா, ஒரு 4 மகன்களை வச்சிருக்காரு. 4 பேருக்குமே என்ன ஆயிட்டு அப்படின்னா எந்த ஒரு பயிற்சியுமே இல்லை. அப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம கற்றுக் கொடுக்கணும், கற்றுக் கொடுத்தா தானே அடுத்த நாட்டை நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சீவகனை பார்க்குறாரு. சீவகன் என்ன பண்றாருன்னா, ஒரு மாங்காய் வந்து கரெக்டாக அடிச்சிடுறாரு.
அதை பார்த்த உடனே அவங்க பசங்கள்லாம் என்ன செய்யறாங்க, சீவகனை கூட்டிட்டு போய் அப்பா எல்லா வித்தையும் வந்து கத்திருக்காரு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவரை வந்து பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு, தன்னோட வில்வித்தை எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ வகுப்பறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லுவோம், பாப்பா நீ படிச்சுட்டே இல்லை, இந்த அவளுக்கு சொல்லிக்கூட அப்படின்னு. டீச்சர் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்பாங்க. மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அந்த எண்ணமே என்ன செய்யாது, வராது. அப்பவே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நம்மள மாதிரி வந்துருவானோ அப்படின்னு இல்லாம மற்றவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டீச்சர் சொன்ன மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள் அதுலேயே இருக்கு, ரொம்ப பெரிய நன்மைகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிறு காப்பியங்கள் அப்படின்னா சின்ன ஒரு அளவிலான நன்மைகள் இருக்கு, ஆனா சிறிய ஒரு நன்மைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி என் வாதத்தை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான மதிப்புமிகு கண்ணகி அம்மா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எதிர்காலத்தில் இன்னும் நீங்கள் பல மேடைகளை காண வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த சீவக சிந்தாமணி என்று சொன்னாலே அதனுடைய பொருள், சீவகன் என்கிற அந்த வார்த்தை பெருமைக்குரிய வார்த்தை என்று சொல்லுகிறார்கள். சீவகன் என்ற அந்த வார்த்தையே மிக பெருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய பொருளே சத்தியமே அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சிந்தையில் விளக்குகிற மணி என்று சொல்லுகிறார்கள். சிந்தையில யோசிக்க வைக்கக்கூடிய அருமையான அழகுபடுத்தக்கூடிய ஒரு மணிதான் அந்த சீவகன் என்று, அந்த சீவகன் என்கிற அந்த வார்த்தைக்கு தமிழ் அறிஞர்கள் பொருள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஒரு நூல் தான் மனநூல். ஒருவேளை சீவகன் போகிற இடத்துல எல்லாம் பெண்களை திருமணம் செய்கிறார். கடைசியில நிறைவாக நான் பார்க்கிற சமயத்துல இந்த சீவக சிந்தாமணியில இந்த உலக வாழ்க்கை மாயை, இந்த உலக வாழ்க்கை மனக்கட்டுப்பாடு அவசியம் என்கிற அருமையான நல்ல கருத்தை பதிவு செய்கிற அருமையான ஒரு நூல் மனநூல் சீவக சிந்தாமணி. அணியான நூல், மணியான நூல் என்ற கருத்தை அருமையான கண்ணகி அம்மா அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சீவகனிடத்துல கருணை இருந்தது, சீவகனிடத்துல உயிர் கொல்லாமை இருந்தது, சீவகனிடத்துல புலால் உண்ணாமை இருந்தது என்ற நல்ல கருத்துக்கள் இது வாழ்வியலுக்கு, வாழ்க்கைக்கு, இன்றைய சமுதாயத்திற்கு அருமையா பெருமை சேர்க்கிற காரியங்கள் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள்.